ஒரு சின்ன கிராமத்தில் ராமு என்கிற இளைஞன் வசித்தான். அவன் வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலை வீட்டில் ஒரே ஒரு ரொட்டி மட்டுமே இருந்தது. அம்மா அதை ராமுவுக்கும் சின்ன சகோதரி லட்சுமிக்கும் பாதியாக பிரித்துக் கொடுத்தாள். அப்போது வீட்டு வாசலில் ஒரு பழைய பாட்டி வந்தாள். முகம் முழுக்க சுருக்கங்கள், கையில் ஒரு சின்ன குச்சி. "மகனே, ஒரு வாய் தண்ணீர் கிடைக்குமா?" என்று கேட்டாள். ராமு உடனே எழுந்து தண்ணீர் கொடுத்தான். பாட்டி குடித்துவிட்டு, "எனக்கு ரொம்ப பசி. அ ஒரு துண்டு குடு" என்று கேட்டாள். ராமு தன் பாதி ரொட்டியைப் பார்த்தான். சின்ன தங்கை லட்சுமி ஏற்கனவே தன் பாதியைச் சாப்பிட்டு முடித்துவிட்டாள். அவளுக்கு இன்னும் பசி இருந்தது. ஆனாலும் ராமு தயங்காமல் தன் பாதி ரொட்டியை எடுத்து பாட்டிக்கு நீட்டினான். "இத வாங்கிக்கோ பாட்டி. நான் பசுமா சாப்பிடுறேன்" பாண்டஸ்னார். அவள் முகத்தில ஒரு புன்னகை விரிந்தது. "நீ நல்ல பிள்ள மகனே. இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனசு இருக்கு" என்று சொல்லிவிட்டு அவள் போன வழியே போனாள். அடுத்த நாள் ராமு வீட்டு வாசலில் ஒரு சின்ன கவர் கிடந்தது. உள்ளே ஒரு கடிதம். "நேற்று நீ கொடுத்த ரொட்டி என் வயிற்ற மட்டும் நிரப்பல, என் மனசையும் நிரப்புச்சு. இந்த ஊர்ல ஒரு கடைக்கு வேலைக்காரன் தேவ. போய் பேசு, உனக்கு வேலை கிடைக்கும். இப்படிக்கு உன் பாட்டி." ராமு ஓடிப்போய் அந்த கடையில் வேலை கேட்டான். உடனே வேலை கிடைத்தது. இன்றுக்கு அவன் நல்ல சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் மறக்காதது ஒன்றுதான். அன்றுக்கு தன் பாதி ரொட்டியை விட்டுக் கொடுத்த அந்த ஒரு நிமிஷம் அவன் வாழ்க்கையை மாற்றியது. சில சமயம் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்த யாருக்காவது கொடுக்கும்பொழுது, வாழ்க்கை நமக்கு அதைவிட அதிகமா திருப்பிக் கொடுக்கும். மேலும் இவ்வாறு கதையை கேட்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.